மதுரை மாநகராட்சி பணிகளில் போலி ரசீதுகள் தயார் செய்து பல கோடி ரூபாய் மோசடி நடைபெற்றது அம்பலமாகியுள்ளது. மதுரை மாநகராட்சியில் 2016-17 ஆண்டு வரவு செலவில் அதீத செலவு செய்யப்பட்டது குறித்து முறையான அனுமதியுடன் மக்கள் விழிப்புணர்வு அறக்கட்டளை நிறுவனர் திரு ஹக்கீம் ஆய்வு மேற்கொண்டார். மாநகராட்சியின் பல்வேறு திட்டங்களுக்காக செலவு செய்யப்பட்ட சுமார் 30 கோடி ரூபாய் குறித்த ரசீதுகளை ஆய்வு செய்த போது 1 கோடி ரூபாய் மதிப்பிலான ரசீதுகள் மட்டுமே வழங்கப்பட்டது தெரிய வந்தது. அதனை தணிக்கை செய்த போது 6,40,485 ரூபாய்க்கு கொசு மருந்து வாங்கியதாக சென்னையைச் சேர்ந்த ஹெரன்பா என்ற நிறுவனத்தின் பெயரில் போலி ஆவணத்தை தயாரித்து முறைகேடான ரசீதுகள் உருவாக்கப்பட்டிருப்பதும் தெரிய வந்துள்ளதாக திரு ஹக்கீம் கூறியுள்ளார். ஒரு ஆர்டர் காப்பி இஷ்யூ பண்ணி சரக்கு வந்ததா இன்வென்ட்ரி போட்டு அந்த சரக்குக்கு ஒரு பில்லு ரெடி பண்ணி அந்த சரக்குடைய பில்லு வந்த பிற்பாடு அதுக்கு பணமும் ரிலீஸ் பண்ணி அந்த முறையான வேலைகளை இதை கரெக்டாக செஞ்சுருக்காங்க. நாங்கள் 1 கோடி ரூபாய்க்கு பில்லை பார்க்கும் பொழுது எங்களாலேயே நாங்கள் இந்த பில்லெல்லாம் கரெக்டாக எடுக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது, நிபுணத்துவம் பெற்றவர்கள் கிடையாது. நாங்கள் ஒரு சராசரி மனிதர்கள். எங்களாலே ஒரு 6,27,000 ரூபாய்க்கு ஒரு போலி பில்லை கண்டுபிடிக்க முடியுதுன்னா இந்த 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 மாதிரியான ஆடிட்டிங் இந்த விஷயங்களில் நிபுணத்துவம் பெற்ற ஒரு குழுவை அமைக்கப்பட்டால் 308 கோடி ரூபா செலவினத்தில் இருக்கக்கூடிய மதுரை மாநகராட்சி அதில் குறைஞ்சபட்சம் ஒரு 75 கோடி ரூபாய்க்கான போலி பில்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சாருங்களா? ஆமாம் சார், ஜெயா டிவிலேருந்து பேசுகிறேங்க சார். சொல்லுங்க. நம்ம இந்த மதுரை கார்பரேஷனுக்கு 12/10/2016 டெம்பாஸ் கொசு மருந்து 1000 லிட்டர் வழங்கினதாக ஒரு பில்லு இருக்குது சார். அது தொடர்பாக இப்போ ஒரு புகார் வந்திருக்குது. அந்த நிறுவனம் சென்னையில் இல்லை அப்படின்ற மாதிரி. அது தொடர்பாக தகவல் இருக்கா சார்? அது இல்ல, அது ஆக்சுவலா நாங்க சப்ளை பண்ணல. ஏற்கனவே ஒருத்தர் கேட்டாங்க. சரிங்க சார். ஆமா, அந்த மாதிரி அந்த மெட்ராஸ்ல அந்த அட்ரஸ்ல எல்லாம் இல்லைங்க, கிடையாது. இது எங்களது 700 crore கம்பெனி. இது பாம்பே பேஸ்டு. இங்க திருச்சியில தான் சிஎன்எஃப் இருக்கு. அது மாதிரி அது ஃபேக்கா நடந்ததுதான். சார், இப்ப என்னன்னா இதுல டின் நம்பர்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு டின் நம்பர்லாம் இருக்குது. அந்த டின் நம்பர் அந்த கம்பெனி எங்க டின் நம்பரே வேற. உங்க டின் நம்பர் என்ன சார்? எது இருக்கா? இல்ல, அது இப்ப என்கிட்ட ஞாபகத்துல இல்லையே. எங்களது கம்பெனி வேற. நீங்க எங்க வெப்சைட்ல போட்டீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெப்சைட்லயே போட்டு பார்க்கலாம். சரி சார். இல்ல, இந்த மதுரையில தான் இது மாதிரி வந்திருக்காங்களா? உங்ககிட்ட நீங்க எது புகார் கொடுத்துருக்கீங்களா இது தொடர்பாக? ஆமா, நாங்க ஏற்கனவே இது சம்பந்தமா கமிஷனர் ஆபீஸ்ல, சென்னை கமிஷனர் ஆபீஸ்ல ஏற்கனவே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். சரிங்க சார். சரிங்க. நான் இன்னும் அது அவங்க ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நான் வேற எதுவும் வெளியே நான் பேச முடியாது. சரிங்க சார். இல்ல, இது தொடர்பாக மதுரை மட்டும்தானா இல்ல மற்ற மாவட்டங்களே இது மாதிரி உங்களோட நிறுவனம் மற்றதுலயும் நடந்திருக்கலாம், நடந்திருக்க சான்ஸ் இருக்கு. ஓகே. நன்றிங்க.